வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு கவலையா இருக்கீங்களா? இனிமே அந்த கவலை வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு வந்திருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். முதலமைச்சர் நடத்தின சிறப்பு முகாம்கள்ல விண்ணப்பிச்சும் உங்களுக்கு இன்னும் பணம் வரலையா? உங்கள மாதிரி நிறைய பேருக்கு இதே நிலைமைதான். அதனால முதல்ல நீங்க மட்டும் தனியா இல்லன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா கூட அத சரி செஞ்சுக்க இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எதுக்காக நிராகரிச்சாங்க, அதுக்கு எப்படி சரியா பதில் சொல்லி மேல்முறையீடு பண்றதுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த மேல்முறையீடு செய்யற வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லாருமே மேல்முறையீடு செய்ய முடியாது. யார் தகுதியானவங்கன்னு முதல்ல நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த வாய்ப்பு யாருக்குன்னா மூணு கண்டிஷன் தான். 1, நீங்க முதலமைச்சர் நடத்தின சிறப்பு முகாம்கள்ல விண்ணப்பிச்சிருக்கணும். 2, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு உங்க போனுக்கு ஒரு SMS வந்திருக்கணும். 3, நீங்க இதுக்கு முன்னாடி வேற எந்த வழியிலயும் அப்பீல் பண்ணிருக்க கூடாது. இந்த 3 உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்க இப்போ தாராளமா மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்க போனுக்கு வந்த SMS-அ ஒரு தடவை நல்லா படிக்கிறது தான். ஏன்னா அதுல தான் உங்க விண்ணப்பம் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு தெளிவா சொல்லிருப்பாங்க. அந்த காரணத்தை வச்சுதான் நாம அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு SMS வந்த தேதியிலிருந்து சரியா 30 நாளுக்குள்ள நீங்க மேல்முறையீடு செஞ்சாகணும். ஒருவேளை இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால மேல்முறையீடு செய்ய முடியாது. அதனால தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, தகுதியெல்லாம் இருக்கு. இப்ப எப்படி மேல்முறையீடு பண்றது? அரசாங்கம் அதுக்கு 2 வழிகளை கொடுத்திருக்கு. உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அது என்னென்ன வழிகள்னு இப்போ பாப்போம். இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. முதல் வழி ஆன்லைன். நீங்களே உங்க போன்ல இருந்து பண்ணலாம். இல்லனா பக்கத்துல இருக்கிற சேவை மையம் மூலமாவோ நெட் சென்டர்லயோ பண்ணிக்கலாம். 2வது வழி நேரடியா ஆபீஸ்க்கு போறது. உங்க ஊர்ல இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அதாவது VAO ஆபீஸ்க்கோ இல்ல தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற சிறப்பு வட்டாட்சியரையோ நேரடியா பார்த்து மனு கொடுக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பண்றது தான் சுலபமா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அதனால பயப்படவே வேண்டாம். வீட்ல இருந்தபடியே உங்க போன்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல்முறையீடு பண்றதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஆன்லைன்ல மேல்முறையீடு செய்யறது வெறும் 6 ஸ்டெப் தான். வெப்சைட்குள்ள போறதுல ஆரம்பிச்சு உங்க கோரிக்கைய வெற்றிகரமா சப்மிட் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல உங்க போன்ல கூகுள் குரோம் மாதிரி ஒரு பிரவுசரை ஓபன் பண்ணி kmut.tne.org சரியான அரசாங்க வெப்சைட்டுக்கு போங்க. நான் மறுபடி சொல்றேன், kmut.tne.org. இந்த அட்ரஸை சரியா டைப் பண்றது ரொம்ப முக்கியம். தப்பான வெப்சைட்குள்ள போயிடாதீங்க. அந்த வெப்சைட்குள்ள போனதும் உங்ககிட்ட சில தகவல்களை கேட்கும். அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க பேர், உங்க மொபைல் நம்பர், அதாவது உங்க ஆதார் கார்டு மற்றும் பேங்க் அக்கவுண்டோட இணைச்ச நம்பர், அப்புறம் உங்க ரேஷன் கார்டு நம்பர், இது எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க விவரங்களை எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதும் கெட் OTPன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துங்க. இது நீங்க தானான்னு உறுதிப்படுத்திக்க உங்க மொபைல் நம்பருக்கு 6 நம்பர்ல ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த நம்பரை அங்க இருக்கிற கட்டத்துல சரியா டைப் பண்ணணும். இதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். குறை தீர்வுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல அரசாங்கத்தோட முடிவு ஏன் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு விளக்கமா எழுதணும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு வருமானம் அதிகம்னு சொல்லி நிராகரிச்சிருந்தா, என் குடும்பத்தோட உண்மையான மாச வருமானம் இவ்வளவுதான், இது தகுதி வரம்புக்குள்ளதான் வருதுன்னு எழுதலாம். இல்ல உங்க பேர்ல கார் இருக்குன்னு சொல்லியிருந்தா, அந்த கார் என் பேர்ல இல்ல அல்லது அது தொழில் தேவைக்காக பயன்படுத்துறோன்னு விளக்கலாம். உங்க காரணம் எதுவோ அதை தெளிவா சுருக்கமா எழுதுங்க. நீங்க சொல்ற காரணத்துக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அதுக்காக சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். உதாரணத்துக்கு வருமானச் சான்றிதழ், கரண்ட் பில் ரசீது, இதையெல்லாம் உங்க மொபைல்லே நல்லா ஒரு போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுக்கும்போது அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் படிக்கிற மாதிரி தெளிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் அதை JPG ஃபைலா அப்லோட் பண்ணணும். சூப்பர்! உங்க மேல்முறையீட்டை வெற்றிகரமா சப்மிட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நாம என்ன எதிர்பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க மேல்முறையீடு செஞ்சதும் உங்க மனு சம்பந்தப்பட்ட பெரிய அதிகாரிகளுக்கு போகும். அதுக்கப்புறம் உங்க ஊர்ல இருக்கிற VAO மாதிரி அரசு அதிகாரிகள் நீங்க கொடுத்த தகவல் எல்லாம் உண்மையான செக் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு நேரடியா கூட வரலாம். அவங்க கொடுக்கற ரிப்போர்ட்டை வச்சுதான் கடைசி முடிவெடுப்பாங்க. இந்த சரிபார்ப்பு முடிய எவ்வளவு நாள் ஆகும்னு கரெக்டா சொல்ல முடியாது.
சிலருக்கு சீக்கிரமா முடியலாம், சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால உங்க மேல்முறையீடு பரிசீலனையில இருக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி. நீங்க எடுக்கிற இந்த முயற்சி ஏன் ரொம்பவே மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்றேன். முதலமைச்சர் அவர்களே இந்த உரிமைத் தொகை எதிர்காலத்துல இன்னும் உயர்த்தப்படும்னு உறுதி சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இப்போ கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் எதிர்காலத்துல 1500 ரூபாயாகவோ ஏன் 2000 ரூபாயாகவோ கூட உயர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு முறை மேல்முறையீடு செய்யற வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை இந்த நிதி உதவி உங்களுக்கு கிடைச்சா அது உங்க குடும்பத்துக்கு எவ்ளோ பெரிய உதவியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த முயற்சியை எடுக்க உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இந்த தகவல் தெரியாம இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.